அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு முறைகேடு தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை புதிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், விவரங்கள் என்ன உத்தரவு? அதாவது மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சொத்து வரி முறைகேட்டில் குறிப்பாக பிரதான கட்டிடங்கள் உள்ள பகுதியில் சொத்து வரி குறைத்து மதிப்பிடப்பட்டு கையூட்டு பெறப்பட்டுள்ளது. இது குறித்து புகாரின் அடிப்படையில் 200 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்க வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்று கடந்த மாதம் ரவி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளை மனு தாக்கல் செய்திருந்தார். இதைத் தொடர்ந்து இதை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை இது குறித்து மாநில காவல்துறை சார்பில் சிறப்பு விசாரணைக்குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. மாநகராட்சி மேயரின் கணவர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் கைது செய்யப்பட்டு கைப்பற்றுள்ளனர். இந்த சூழலில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் வேல்முருகன் அமரில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த முறைகேடு குறித்து நாங்கள் விசாரித்து வருகிறோம், காவல்துறை தரப்பில் விசாரித்து வருகிறோம், தற்பொழுது ஆவணங்களை கைப்பற்றி அது குறித்த ஆய்வு செய்து வருகிறோம், எனவே விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து அரசு மாநகராட்சி தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில் இது அந்த சொத்து வரியை குறைத்து மதிப்பிடப்பட்டுள்ளது, உரிய இழப்பீடை பெற்று வருகிறோம், எனவே இது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது என தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் கூறுகையில் அதாவது ஒரு மதுரை மாநகராட்சியில் உள்ள கட்டடங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட சொத்து வரியை குறைத்து மதிப்பிடப்படுவதால் பல கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளது. இதுபோன்று தமிழகத்தில் உள்ள உள்ளாட்சிகளிலும் பல கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளது. எனவே இது போன்ற முறைகேடுகளை தடுக்கக்கூடாது. எனவே நேர்மையான வரி செலுத்துவர்களை இது பாதிக்கும். மேலும் இந்த சொத்து வரி முறைகேட்டால் அரசுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் வரக்கூடிய வருமானம் குறையக்கூடும். இதனால் உள்கட்டமைப்பு வசதிகள், சாலை, குடிநீர் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்த முடியாது. எனவே மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள ஒவ்வொரு கட்டிடத்திலும் சொத்து வரி முறைகேடு நடந்துள்ளதா, குறைத்து மதிப்பிடப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்ய வேண்டிய தருணம் இது. எனவே மதுரை மாநகராட்சி ஆணையர் சொத்து வரி முறைகேடு குறித்து, அதாவது மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட கட்டிடங்களை ஆய்வு செய்து முறைகேடு நடந்துள்ளதா என ஆய்வு செய்ய பல்வேறு குழுக்களை அமைக்க வேண்டும். இதற்கு எத்தனை குழுக்கள் அமைக்க வேண்டும் என்பது குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.